சிறுதுளி தீர்வு ஆவியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எங்க தெரியுங்களா? மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம். எங்க ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல வந்திருக்கோம். எங்க ஊர்லயும் மீன் கடை இருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல அதிகமா மீன் இல்லை. சொல்லப்போனா இங்கேயும் அவ்வளோ மீன் இல்லை. நாங்க வந்து விலை மீன் வாங்கலாம்னு வந்தோம். எங்க ஊருக்கு போனோம். எங்க ஊர்ல வந்து விலை மீன் கிடைக்கல. சாலையும் நண்டு அப்புறம் வந்து அயிலையும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வெறும் சாலையும் நண்டு எங்க ஊர்ல வாங்கிக்கிட்டோம். எங்க ஊர்ல இருந்து வந்துட்டு இங்க இங்கேயும் விலை மீன் இல்லை அப்படிங்கறதுனால நாங்க என்ன கிழங்கா மீன். இது நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும், ருசியா இருக்கும். அந்த மீன் கிழங்கா மீன். கிழங்கா மீன் எவ்வளவு வாங்கினா அது கிலோ எவ்வளவு சொன்னாங்க? 400 ரூபாய் சொன்னாங்க. உங்க ஊர்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எங்க ஊர்ல கொஞ்சம் விலை அதிகமாவே தான் விற்கிறாங்க. ஆனா அது எதனால அப்படின்னு தெரியல. எங்க ஊர்ல தூத்துக்குடிக்கும் பக்கம் தான். எங்க ஊர்ல இருந்து தூத்துக்குடி ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் நினைச்சேன். பாருங்க என்ன மீன்லாம் இருக்குன்னு பாக்கலாம். அங்க வந்து கிழங்கா இருக்கு, ஆரை இருக்கு, ஊலிசீலா இருக்குது. ஊலிசீலா 400 ரூபா சொன்னாங்க. பாறைலாம் நான் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டேன். அதனால நான் வந்து பாறை வந்து கேட்கல. நான் வந்து அடுத்து வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா இறால் வாங்கியிருக்கேன். இறால் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. இறால் வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா 600 ரூபா சொன்னாங்க. நான் 500 ரூபா சொல்லி அரை கிலோ வாங்கியிருக்கேன். ஆனால் 400 ரூபா தான் இருக்கும் இறால் வந்து. இது வந்து கொஞ்சம் எங்கள் ஊரில் வந்து அதிகமாக இருக்குது. தாத்தா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இறால், நண்டு, சாலை, கிழங்கு இந்த 3 மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். எவ்வளவு சொன்னீங்க? நான் கம்மி பண்ண கேட்டேன். அவரு இவ்வளவுதான் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது கடைக்காரங்க எல்லாருமே எப்பவுமே எப்படின்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா கூடவே விற்பாங்க. அப்போ கஸ்டமர் வந்து ஒரு 100 ரூபா 50 ரூபா கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் பாருங்க. நான் வந்து சாலை வாங்கியிருக்கேன். சாலை 1/2 கேஜி 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். கிழங்கா 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். நண்டு எவ்வளவு வாங்கியிருக்கேன் பாருங்க. நண்டு வந்து 1/2 கிலோ வாங்கிக்கிறேன். நண்டு நல்லா பெருசா இருந்துச்சு, நல்லா சூப்பரா இருந்துச்சு. நண்டு வந்து நல்ல பெரிய நண்டா இருந்துச்சு. இதை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளவுதாங்க வாங்கியிருக்கேன். இப்ப இந்த நண்டை நம்ம வந்து எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல பெரிய 3 நண்டு 1/2 கிலோ இருந்துச்சு. ஒரு சின்ன நண்டு, 2 பெரிய நண்டு. இப்ப நண்டை கிளீன் பண்ணிடலாம். பாருங்க நண்டை வந்து கிளீன் பண்ண போறேன். ஆனா இந்த நண்டு கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நல்லா டைட்டா இருந்துச்சு நண்டு வந்து. நண்டு ஃப்ரெஷ் நண்டுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு நண்டு வந்து. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து இந்த நண்டு கிரேவி, சாலை மீன் குழம்பு, கிழங்கா மீன் ஃப்ரை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். நான் இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்க போறேன்னா நண்டு கிரேவி வீடியோ தான் எடுக்க போறேன். பாருங்க எவ்வளவு டைட்டா இருக்கு பாருங்க நண்டு. இது வந்து உடைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. நான் கடையிலே அவங்க உடைச்சு தரேன்னு சொன்னாங்க. நான் வந்து எங்க அப்பா இன்னும் சாப்பிடலையா, நேரம் ஆயிருக்கா, அவங்க சுகர் பேஷண்ட்னால நீங்க அப்பயே தந்துருங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா லேட் ஆவா அவங்களுக்கு வந்து சுகர் டவுன் ஆயிடக்கூடாது. அதனால பாருங்க நான் இந்த மாதிரி நண்டு வந்து நான் வந்து கிளீன் பண்ணேன். இந்த மாதிரி உடைச்சிட்டு அந்த சுத்தி பச்சை கலர்ல இலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நடுவுல வந்து அசடு இருக்கும். அந்த அசட்டையும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடுங்க. இந்த எடுக்கிற மாதிரிங்களா இந்த மாதிரி தாங்க இருக்கும். எடுத்துட்டு சுத்தமா கழுவிடுங்க. கழுவிட்டு எப்படி கழுவணும் அப்படின்னா நாங்க எப்பவுமே வீட்டுல என்ன செய்வோம் தெரியுங்களா, நல்லா கழுவிட்டு கடைசியா கொஞ்சம் உப்பு நல்லெண்ணையும் போட்டு ஊற வச்சிருவோம் ஒரு 10 நிமிஷம் மீனை வந்து. அதுக்கப்புறம் அந்த உப்பு நல்லெண்ணையும் நல்லா உரசிட்டு அந்த பாத்திரத்திலே போட்டு நல்லா உரசிட்டு அப்புறம் 2-3 தண்ணி விட்டு கழுவி எடுத்துருவோம். அப்படிதாங்க நாங்க வந்து செய்வோம். அப்பதான் அதுல உள்ள கெட்ட வாடையெல்லாம் இருக்காது. அதனால நாங்க இப்படிதான் மீன் வந்து கழுவோம். மீனோ நண்டோ இப்படிதான் கழுவோம். நீங்களும் அதே மாதிரி கழுவுங்க, நல்லா சுத்தமா இருக்கும். கவுச்ச வாடையும் இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த மீன்ல கவுச்ச வாடை வரும். கொஞ்சம் பழசா இருந்தாலும் அந்த மாதிரி கவுச்ச வாடை வரும் பார்த்தீங்களா, அப்படி இருந்துச்சுன்னா அது வரவே செய்யாது. இல்லைன்னா லெமன் இருந்துச்சுன்னா லெமன் ஊற்றி கூட கழுவிக்கலாம். அவ்வளோதாங்க.